அப்படி யாரெல்லாம் ரெக்ரூட் பண்ணிருக்காங்க? அப்படி ரெக்ரூட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னணிலாம் என்ன பின்னணி என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து கடந்த இப்போ விஜயோடைய அறிக்கை வந்ததுலேருந்து ஐயையோ இவர் வந்து வேறு எங்காவது போய் பம்பில் வேறு குரூப்போட மறுபடியும் வந்து அவங்களுடைய பிடியில் போய் சிக்கக்கூடாது. இப்போ எலிக்கு பயந்து ஓடி போய் புலிக்கிட்ட மாட்டின மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து நினச்சேன். ஆனால் ஐஜி ரவிக்குமார் அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அவர் வந்து எந்த அரசியல் கட்சியும் சாராதவர், நேர்மையானவர், இவன் லஞ்ச லாவண்யத்தை எதிர்பார்க்காதவர். என்னங்க, அப்படி ஒரு அதிகாரியை தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் மொத்தம் சஃபியுல்லா, சிவலிங்கம், அசோகன் போன்ற அதிகாரிகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த அதிகாரிகள்லாம் ஓரளவு அரசியல் சாயத்தை பூசிக்கொள்ளாதவர்கள். பழைய மந்திரிகளோடு வேலை பார்த்து பழைய மந்திரிக்கு தோளோடு தோல் இல்லாதவர்கள் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும். இதில் வந்து செங்கோட்டையருக்கு வேண்டியவர்கள் என்னங்க அப்படின்னு சில பேர் இருக்காங்க. சில பேர் வந்து மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்களுக்கு வேண்டியவர்கள் இருக்காங்க, மரியாதைக்குரிய ஓபிஎஸ்க்கு வேண்டியவர் இருக்காங்க, மரியாதைக்குரிய தற்போதைய முதல்வருக்கு வேண்டியவங்க இருக்காங்க, என்னங்க துணை முதல்வருக்கு வேண்டியவங்க இருக்காங்க. இவங்களெல்லாம் ஃபில்டர் பண்ணி தாவேகாவுக்கு வேண்டிய அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய அறிவுரை.